ரொம்ப நன்றி. மிஸ்டர் மேகநாதன், ஞான் உங்ககிட்ட அப்புறம் வரும். மிஸ்டர் சேதுராமன், மந்திரி மாதவன் நாயர் சாருக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? 10 வருஷமா பழக்கம். உங்க 2 பேருக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டுச்சு? நான் டெல்லியில எம்பியா இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதிலே இருந்து அவர் மெட்ராஸ் வரும்போது எப்பவாவது என் வீட்டுல தங்குவார். சாரண்ட வீட்டுல தங்குற அளவுக்கு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற மாதவன் நாயர் செத்தப்போ அவரோட பாடியை பாக்குறதுக்கு சார் ஏன் கேரளா போகல? அது ஒரு இயற்கையான சாவா இருந்தா போயிருந்திருப்பேன். அது ஒரு கொலைங்கிறதுனால நான் போகல. சார் எப்ப வெளியூர் போனாலும் கலைமகள் டிராவல்ஸ் மூலமா தான் டிக்கெட் வாங்கும் அல்ல? ஆமா. அது சாருக்கு மட்டும்தான் வாங்குமா இல்ல சிலப்போ சாருண்ட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வாங்குமா? சில நேரங்கள்ல என் நண்பர்களுக்கும் வாங்கி தருவேன். இப்போ ரீசெண்ட் ஆயிட்டு சார் யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கா? அப்படி யாருக்கு நான் வாங்கி கொடுக்கல. எல்லாம் வாங்கியிருக்கு. சத்து போன வரதப்பனுக்காக சாரு டிக்கெட் வாங்கியிருக்கு. இதான் ஓய்க்கோ. பேரு வரதப்பன். ஏஜ் 32. from சென்னை டு ட்ரிவாண்ட்ரம் மைல் அப் டு பாலக்காடு. சாரே, அந்த டிக்கெட்டை யூஸ் செய்த கவர் சாரே. இது டிக்கெட் ரசிப்ட். ஓகே. வரதப்பனுக்காக சார் டிராவல்ஸுக்கு போன் செய்யறது February 7. வரதப்பன் பாலக்காடு போனது February 9. வரதப்பன் மந்திரியை கொண்டது February 10. மலபார் தான். வரதப்பன் அர்ஜென்டா கேரளா போகணும்னு டிக்கெட் கேட்டது நாகராஜன் தான். அவன் இதுக்காக தான் பாலக்காடு போனான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. സാറേ, ഞാൻ ഇപ്പൊ ഇവിടെ വരാം. മിസ്റ്റർ നാഗരാജൻ, மிஸ்டர் சேதுராமன் மூலமா வரதப்பனை பாலக்காடுக்கு அனுப்பியது நீங்க தானே? ஆமா. எதுக்கு அனுப்பியது? வரதப்பனோட அண்ணன் பாலக்காடு முனிசிபல் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறாரு. அவருக்கு ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிட்டதாகவும் அண்ணனை பார்த்தே ஆகணும்னு வரதப்ப என்கிட்ட சொன்னான். நான் சேதுராமனுக்கு ஃபோன் பண்ணி எமர்ஜென்சி கோட்டா டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சேன். அப்போ வரதப்ப நான் மந்திரியை கொலை பண்ணத பாலக்காடு போச்சுன்னு சாருக்கு தெரியாதுல்ல? தெரியாது, சத்தியமா தெரியாது. சாருகிட்ட வரதப்பன் என்னவா வேலை பார்த்தது? சென்னையில இருக்கிற என்னோட 150 வைன் ஷாப்புக்கும் அவன் தான் கலெக்ஷன் போவான். கடைக்குள்ளேயே குடிச்சானு கலாட்டா பண்றவங்கள வெடியேற்றுவான். சாருண்ட எல்லா பிசினஸும் வரதப்பன் அறியுமோ? என்னோட பிசினஸ் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் வரதப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என்ன விலைக்கு வைன் ஷாப் ஏலம் எடுக்கிறேன், நாகராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேர்ல நான் கொடுக்குற ரோடு கான்ட்ராக்ட் கொட்டேஷன்ஸ் எல்லாம் வரதப்பனுக்கு மட்டும்தான் தெரியும். ரோடு கான்ட்ராக்ட்ல சாரோட கம்மியாகும், ஒயின் ஷாப் கான்ட்ராக்ட்ல சாரோட அதிகமாகும். யாராவது விலை கொடுத்தா அந்த கான்ட்ராக்ட் வேற ஆள் கைக்கு போயிருமல்ல? நிச்சயமா. கவர்மெண்ட்டுக்கு எங்க லாபம் அதிகமா கிடைக்குதோ அங்கதானே கொடுப்பாங்க. அப்படி சார் எதிர்பார்த்த ஏதாயாலும் ஒரு கான்ட்ராக்ட் வேற ஆள் கைக்கு போயிருக்கா? பல தடவை போயிருக்கு. சாருண்ட கையை விட்டு போற பிசினஸ் பல பேருக்கு போகுமா இல்ல பர்டிகுலர் ஆயிட்டு ஒரு ஆளுக்கு போகுமா? ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும்தான் போகும். அந்த ஆளு வேற யாரும் இல்ல. இதோ உட்கார்ந்துக்காரே உங்க ஃப்ரெண்ட் மிஸ்டர் சிவசங்கர், அவருக்கு மட்டும்தான் போகும். அது எப்படி சாரே உங்க கையை விட்டு போற எல்லா பிசினஸும் வேற யாருக்கும் போகாம இவருக்கு மட்டும் போகுது? மிஸ்டர் சின்னசாமி சாரே, இது என்கொயரி இல்ல சாரே, ஞான ஆற வேணாலும் கேள்வி கேட்கும். சாரே, 2 வருஷத்துக்கு முன்னால கவர்மெண்ட்ல ஒரு பிரிட்ஜ் கான்ட்ராக்ட் வந்தது. அத மிஸ்டர் நாகராஜன் 10 கோடிக்கு எடுக்க பார்த்தது. அதே கான்ட்ராக்ட சாரு 9,99,99,000 எடுத்தாச்சு. மிஸ்டர் நாகராஜன் சொன்னதை விட 1000 ரூபாய் கம்மியா. அது எப்படி? பின்ன போன வருஷம் ஒரு கிரானைட் கான்ட்ராக்ட், அத மிஸ்டர் நாகராஜன் 15 கோடிக்கு எடுக்க பார்த்தது. சார் அதே கிரானைட் கான்ட்ராக்ட 14,99,99,000 எடுத்தாச்சு. மிஸ்டர் நாகராஜன் 1000 ரூபாய் கம்மியா. அது எப்படி? அது தெரியும் சாருக்கு. மிஸ்டர் நாகராஜன் என்ன விலை கொடுக்குதுன்னு தெரியும். மிஸ்டர் சின்னசாமி சாரே, அந்த வரதப்பன் நாகராஜன் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு மிஸ்டர் நாகராஜன் வரதப்பனுக்கு மாசம் கொடுக்கிற சம்பளம் 10,000 ரூபாய். அதே வரதப்பன் மிஸ்டர் நாகராஜன் ரகசியங்களை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் அந்த வரதப்பனுக்கு கொடுக்கிற சன்மானம் 50,000 ரூபாய். நானும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை ஏன் கலைந்து எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கேன். நீங்கள் என்ன இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தால் நான் சாரங்கி எடுத்துட்டு வந்திருக்கும். சாரே, ഞാൻ വിസാരിக்கிறதுக்காக கவர்மெண்ட் கிட்ட இருந்து ഞാൻ வாங்கிய பர்மிஷன். கேரள மந்திரியை கொண்டது வரதப்பன் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வரதப்பனை கேரளா அனுப்பியது யாரு? சிவசங்கர். What nonsense you are talking? I am talking with sense. You are the criminal. You have hired Varadappan for your secret activities. He was a spy. He was your informer. He was a sincere paid servant by you and he was everything for you. In my investigation, you are the real murderer, no doubt.
மந்திரி கொலையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஞான் மெட்ராஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன கொலை செய்யறதுக்காக ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுத்து அந்த ஆளை எந்த வீட்டுக்கு அனுப்பியது நீ. அந்த ஆளை பின்ன கோர்ட்டுக்கு கொண்டு போகும்போது இந்த வரதப்பரை வச்சு அந்த ஆளை கொலை செஞ்சது நீ. ஆடு அனுப்பிச்சில்ல, ஆடு ஆடு அது பின்ன எந்த வீட்டுக்கு பார்சல்ல பாம்பு அனுப்பிச்சது நீ. டேய் ஒயிட்டு நீயா அது? எந்த வீட்டுல கார்ல பாம்பு வச்சதும் நீ. சுத்த பை. ஒரு கல்யாண மண்டபம் திறக்கிறக்கா எந்த வீட்டுக்கு நீ பத்திரிக்கை கொடுக்க வந்தல, அப்ப நான் எந்த வீட்டுல கார்ல பாம்பு அடிச்சத. டிபார்ட்மெண்ட் எனக்கு கொடுத்த கெஸ்ட் ஹவுஸ்ல அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் இருக்கும் போது நீ உன் காரை உள்ள விடாம வெளியே நிறுத்துச்சில்ல, ஏன்? அது தெரியும், எந்த வண்டியில பாம்பு அடிக்க போதுன்னு உனக்கு தெரியும். அதனால நீ உன் வண்டிய காம்பவுண்டுக்கு வெளியே நிறுத்தியாச்சு. இந்த இடத்துலதான் எனக்கு உன் மேல டவுட் ஆரம்பிச்சாச்சு. அந்த நிமிஷத்துல இருந்து எந்த பார்வையை ஞான் மிஸ்டர் நாகராஜன் கிட்ட இருந்து ஓம் பக்கம் ஷிஃப்ட் செஞ்சாச்சு. நீ எனக்கு உதவி செய்யறதா சொல்லி என்ன ஏமாத்தியாச்சு. ஞான் மிஸ்டர் நாகராஜனை பிடிக்கிறதா உன்னை ஏமாத்தியாச்சு. மலபாரோட கேரக்டரையே புரிஞ்சுக்கலையப்பா நீ. கத்து போன வரதப்பரண்டு வீட்டை ஞான் சோதனை போட்டப்போ எனக்கு டைரி கிட்டே சாரே. டைரியில மிஸ்டர் நாகராஜன் பிசினஸ் கான்ட்ராக்ட் எல்லாம் சிவசங்கரனுக்கு எப்படி மாறியதுங்கிற டீடைல்ஸ் இருக்கு சாரே. பின்ன ஞான் மறுபடியும் டெலிபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வரதப்பரண்ட டெலிபோன் பில்லை எல்லாம் செக் செய்தாச்சு. வரதப்பன் மிஸ்டர் நாகராஜனுக்கு போன் செய்யறதை விட சிவசங்கரனுக்கு தான் அதிகமாக போன் செஞ்சிருக்கு. இதா இவ்வளவு நம்பர் டீடைல் உண்டு சார் நோக்கும். கேரள மந்திரி மாறவன் நாயர் எக்ஸ் மினிஸ்டர் சேதாமரன் க்ளோஸ் பண்ணி எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதே மந்திரி மாறவன் நாயர் சிவசங்கர் என்ற ஃபேமிலி ஃப்ரெண்ட் யாருக்காரு தெரியுமா? எனக்கு தெரியும். யார் சொன்னது? சிவசங்கர் என்ற டிரைவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்குல்ல ஆனந்தன், ஆயால் சொல்லியாச்சு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஆர்டர் போட்டாச்சு, எல்லா மந்திரிகளும் தங்களோட சொத்து கணக்கை காட்டணும்னு. அப்போ கணக்குல காட்ட முடியாத 150 கோடி ரூபாய தன்னோட மனைவி கிட்ட கூட சொல்லாம மந்திரி மாறவன் நாயர் இந்த நல்லவரை நம்பி கொடுத்தாச்சு. பணம் கைக்கு வந்த உடனே ஆள் என்ன செஞ்சது தெரியுமா? அந்த வரதப்பனை மிஸ்டர் நாகராஜன் கிட்ட ஒரு பொய் சொல்ல சொல்லி இந்த எக்ஸ் மினிஸ்டர் சேதுராமன் மூலமா பாலக்காட்டுக்கு ஒரு டிக்கெட் புக் செஞ்சாச்சு. புக் செஞ்சு அங்க போய் மந்திரி மாறவன் நாயரை கொலை செஞ்சாச்சு. அப்படி கொலை செஞ்சதுக்கு இந்த சிவசங்கரன் வரதப்பனுக்கு கொடுத்த பணம் 5 லட்சம் ரூபாய். அந்த வரதப்பனை கமிஷனர் ஆபீஸ் வாசல்ல வச்சு இந்த சிவசங்கரன் எப்படி கொலை செஞ்சதுன்னு தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியணுமில்ல. പറയാം അதையும் ഞാൻ പറയാം. டிரைவர் ஆனந்துக்கு தன்னோட வீட்டுல இருக்கிற ராஜாவின் காதலி ஜூலி வரதப்பன அடையாளம் காட்டிய விஷயம் தெரிஞ்சது. அந்த ஜூலி எந்த கஸ்டடியில கமிஷனர் ஆபீஸ்ல இருக்கிற விஷயம் ஆனந்துக்கு தெரிஞ்சிடும். ஆனந்த் என்ன செஞ்சது தெரியுமா? ஐயா, சின்னசாமி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்தாருன்னா ஜூலி அங்கதானே இருப்பா. ஜூலியா? யார் அது? அதான் ரயில்வே ஸ்டேஷன்ல என் கார்ல மயங்கி கிடந்தாலே அவதான் வரதப்பன அடையாளம் காட்டினா. அவளோட காதலன் ராஜா இப்ப என் வீட்டுல தான் இருக்கான். அவனை கூட்டு நான் கமிஷனர் ஆபீஸ் போறேன். கமிஷனர் ஆபீஸுக்கு ஆனந்த் போற விஷயம் ஆளுக்கு தெரிஞ்ச உடனே ஆனந்த வண்டியில ஆள் பாம்பு செட் பண்ணியாச்சு. சாரே, நீங்கள் ஆனந்தன் எதுக்கு வர சொல்லுச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அன்னைக்கு மட்டும் இல்ல, பல தடவை அவனை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். உன்னை என் பொண்ணு பாக்குற வரைக்கும் நான் அவளை நல்லா பாத்துக்கிட்டேன். அவ உன்னை பாத்துக்க அப்புறம் அவளால என்ன பார்க்க முடியல, என்னால அவளை பாத்துக்க முடியல. நீ அவளை இன்னும் நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு கார் இல்ல 100 கார் வாங்கி தரேன். டூரிஸ்ட் கம்பெனி வச்சு என் மருமகனா என் அந்தஸ்துக்கு நீ உயரணும். அதுக்காக உன்னை வர சொன்னேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கல. இந்த ஒரு காரை வச்சு நான் 100 கார் வாங்க முடியும். அது மட்டும் இல்ல, என் முதலாளி எனக்கு தெய்வம் மாதிரி. அவருக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். நான் வரேன். நீ செய்யற எல்லா தப்பையும் மிஸ்டர் நாகராஜன் மேல போட்டாச்சு. மிஸ்டர் நாகராஜன் தான் கல்பிரட்னு போலீஸும் மத்தவங்களும் நம்புன்னு நீ தப்பு கணக்கு போட்டாச்சு. நாகராஜன் முன்கோபி, ஆனால் நல்லவர். யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உதவி செய்யறதுக்கு முதல் ஆளா நிக்கிறவர். ஆனால் நீ கிரிமினல். உன்ன மாதிரி கிரிமினல் கிட்ட ஏமாந்து போக போலீஸ் என்ன எழுச்சவாயா? ஒரு நூல் கிடைச்சா போதும் சாரே, போலீஸ் அதுல பெட்ஷீட் தைக்கும். ஒரே ஒரு கேமரா தானே கிடைச்சது, அதை வச்சு ராஜீவ் காந்தி கொலைய போலீஸ் கண்டுபிடிக்கலையா? அதே மாதிரி நான் ஒரே ஒரு போட்டோவை வச்சு தாரே சாரே கேஸ கண்டுபிடிக்கிறதுக்காக கேரளால இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தது. அந்த போட்டோல இருக்கிற பையனும் என்ன விட்டு தப்பிச்சு போயாச்சு. പക്ഷേ அந்த பையனோட காதலை வச்சு ഞാൻ வரதப்பனை பிடிச்சாச்சு. அந்த வரதப்பனையும் நீ கொண்டாச்சு. அதோட ഞാൻ போயாச்சு. എന്റെ കേസ് പോയാச்சு. കേരള ഗവൺമെന്റ് പോയാச்சு. നീ തപ്പിച്ചാച്ചിന് നിனைச்சறல்ல. நினைக்காத சாரே, போலீஸ் அப்படி ஏமாறாரு. போலீஸ் ஏமாறாரு. இதா நின்ன பிடிச்சு சாரே, நின்ன பிடிச்சு. யூ ஆர் தி கல்பிரேட். உன்னை அரெஸ்ட் செஞ்சாச்சு சாரே. அக்செப்ட்.
இந்த துண்டு கீழே விழுந்ததுக்காகத்தானே அன்னைக்கு சார் ஃபர்ஸ்ட் என்ன அடிச்சது. இன்னைக்கு இதே துண்டால சார் என்ற ரத்தத்தை தொடச்சாச்சு. இல்ல மிஸ்டர் சின்னசாமி, அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டேன். போலீஸ் மக்கள் நண்பன்கிறத மறந்துட்டேன். அன்னைக்கு நான் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். சாரே, என்ன சார் இது? சார் மாதிரி ஒரு பெரிய மனுஷன் நல்லவர்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி இடத்துக்கு நான் விசாரணைக்கு வர சொல்லியாச்சு. அது எனக்கு வேற வழி தெரியல. அதுக்காக சார் தான் என்ன மன்னிக்கணும். Well done, Mr. Chinnachami. I am proud of you. தேங்க்யூ சார். எஸ் சார். എന്താണ് ഗോവിന്ദോ, നീ ഇവിടെ ഇൻസ്പെക്ടർ ഡ്രസ്സിൽ വന്നു? யாராவது டிவி சீரியல் ஆக்ட் செய்தா? இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. சிவசங்கனை பிடிக்கிறதுக்கு உங்க கூட ஹெல்ப்பா இருந்ததுனால ஹெல்ப்போ? பின்ன என்ன பல்போ? எனக்கு இன்ஸ்பெக்டர் ப்ரமோட் ஆகிருக்கு. ஓ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்மா என்ன சொல்றாங்க? நான் இன்ஸ்பெக்டர் ஆனதுக்கு சந்தோஷப்படுறாங்க. அதுவும் சொல்லுச்சு. பின்ன வேற ஒரு முக்கியமான விஷயம் அது சொல்லுச்சு. என்ன? அந்த 350 പൈസ അല്ലേ, അതിൽ ഒരു 70 rupees ബാലൻസ് ഉണ്ട്. ചേട്ടാ, ആ 70 റുപ്പീസ് തിരിച്ചു കൊടുത്താൽ ഞങ്ങൾ ഊർക്ക് പോறதுக்கு ஹெல்ப் ஆயிட்டு இருக்கும். இப்ப நான் அந்த 70 ரூபாய் திருப்பி கொடுக்கலன்னா நீங்க கேரளாவுக்கு போக மாட்டீங்களா? பின்ன. அம்மா தாயே, நான் சம்பளம் வாங்கணும்னு கேரளாவுக்கு தந்தி மணி ஆர்டர் அது பண்றேன். போதும். சரியான கஞ்சன், சரியான கஞ்சி. ചേട്ടാ, പിന്നെ அந்த ராஜன் ஜூலி எവിടെ ഉണ്ട്? எவடே ஆ. அவடே உளுந்து வடை வாங்கி தின்னுட்டு இருக்காங்க. ஏ? உங்க கூட ஊருக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க. എന്താണ് എന്റെ കുഞ്ചു മോളെ, എന്ത് ഭയം? ஊருக்கு போன உடனே இவங்க அப்பா எங்க 2 பேரும் பிரிச்சுட்டா. പുരോഹിതർ നടത്തിയ കല്യാണം കൂടെ തോക്കും, പക്ഷേ പോലീസുകാരൻ നടത്തിയ കല്യാണം കണ്ടി. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.